வணக்கம். முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கவுள்ள நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. மாவட்டத்தில் 175 தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று 80 வாகனங்களை ஆய்வு செய்து அதில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் நாளை ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாகனங்களில் ஏறி பயணித்து ஆய்வு செய்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த வாகன தணிக்கையில் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பங்கேற்று உள்ளதாகவும் முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். நமது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவன வாகனங்களினுடைய தரங்கள் சோதிக்கப்பட்டு அவைகள் முறையாக இயக்கப்படுகின்றனவா, போதுமான பாதுகாப்பு வசதிகள் உள்ளனவா என்பதை வட்டார போக்குவரத்து அலுவலர் அதை கண்காணித்து அதில் பிசிக்கலாகவும் வெரிஃபை பண்ணி அதுக்குரிய மேண்டட்டரியாக சர்டிபிகேட்டை அவர் ஒவ்வொரு வருடம் கொடுப்பது என்பது வழக்கம். இது பள்ளிக்கு செல்கின்ற அந்த குழந்தைகளுடைய அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இணங்க இந்த வழிமுறைகள் ஒவ்வொரு வருடமும் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு முன்பே, கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பே இந்த பரிசோதனை முறைகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு தொடக்கத்திலிருந்து பரிசோதனைக்கு உட்பட்ட வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்யப்படுத்த முடியும். அதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் இன்றும் நாளையும் நமது காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்களும் முழுமையாக தர பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் வளாகத்தில் நிறுத்தி வைத்துள்ளன. அவருக்கான வாகன தணிக்கைகள் அதனுடைய பரிசோதனைகள் அனைத்தும் இப்போது நடைபெற்று வருகின்றன. வரக்கூடிய 2 நாட்களில் அனைத்து வாகனங்களும் முழுமையாக வாகன பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் முறையாக வழங்கப்படும். ஏதேனும் வாகனங்கள் இந்த வாகன பரிசோதனைக்கு உட்படாமல் இருந்தாலோ இல்லை வாகன பரிசோதனைக்கு உட்பட்டு அவர்கள் ஏதேனும் நிபந்தனைகளை மீறினாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வாகன பறிமுதல் செய்வதோடு அவர்களுக்கு தண்டத்தொகையும் அதிகபட்சமாக விதிக்கப்படும். இந்த பரிசோதனைக்கு அனைத்து கல்வி நிறுவனங்களும் தற்போது தயாராக உள்ளன. அவர்கள் தரப்பிலும் போதுமான அளவு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மடுகரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன், பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்ற தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கலிய பெருமாள், திருப்பணிக்குழு தலைவர் தன பூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். தனது குட்டி நாய் இறந்தது கூட தெரியாமல் அதனை தட்டி எழுப்பும் தாய் நாயின் வீடியோ வெளியாகி அனைவரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடித்து வருகிறது. இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். ஆனால் உயிரினங்கள், பறவைகள், செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வைத்து ஐந்தறிவு ஜீவன்களை பாதுகாத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாகவும் போதிய உணவு கிடைக்காததால் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அருகே ஒரு குட்டி நாய் இறந்து கிடந்தது. இதனை அறியாத அதன் தாய் நாய் குட்டி நாய் எழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது அசையவில்லை. குட்டி நாயை எழுப்ப தாய் நாயின் பாச போராட்டத்தின் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது நெஞ்சங்களையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளை மூட
உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக 1002 அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறும் என்றார். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 3 சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார். மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார். பாண்டிச்சேரி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூஷன் பாண்டிச்சேரியில 2 இடத்துலயும் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் முதலாளர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லயும் காரைக்கால் அண்ட் யானம் அண்ட் மாஹே டோட்டலா மொத்தம் 5 இடத்துல இந்த கவுண்டிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் முடிஞ்சிருச்சு. கவுண்டிங் ஹாலுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உள்ளார இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கவுண்டிங் ஹால்லையுமே 360 டிகிரி சிசிடிவி கவரேஜஸ் இருக்கு, வீடியோகிராஃபி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா பாண்டிச்சேரி யூடி மொத்தமா 1002 அபிஷியல்ஸ் வந்து இந்த கவுண்டிங் இதில் வந்து ஈடுபட போறாங்க. ஸோ அந்த கவுண்டிங் அபிஷியலுக்கான 3 அடுக்கு ட்ரைனிங் வந்து ஏற்கனவே 2 ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஸோ 3வது ட்ரைனிங் வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து நடக்க போகுது எல்லா அபிஷியல்ஸுக்கும். ஸோ இந்த அபிஷியலை தேர்ந்தெடுக்கிற ரேண்டமைசேஷன் ப்ரொசீஜர். ஸோ 3 ரேண்டமைசேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் முடிஞ்சது. ஸோ 2வது ரேண்டமைசேஷன் 3rd ஜூன் வந்து நடக்கும். ஸோ 3வது ரேண்டமைசேஷன் 4th ஜூன் மார்னிங் 5 மணிக்கு நடக்கும். ஸோ இந்த 2nd and 3rd ரேண்டமைசேஷன் ஃபார் த கவுண்டிங் அபிஷியல்ஸ் வந்து நம்ம கவுண்டிங் அப்சர்வர்ஸ் ஜெனரல் அப்சர்வர்ஸ் மூலமாகவும் ஸோ ஆர்வம் முன்னாடியும் இவங்க நடக்க போகுது. ஸோ இந்த கவுண்டிங்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அடிஷ்னலா 12 அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஜெனரல் அப்சர்வர் இருக்காங்க. ஜெனரல் அப்சர்வர் பிளஸ் 12 அடிஷ்னல் அப்சர்வர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கவுண்டிங் ஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு 100 மீட்டர் வந்து பெடஸ்ட்ரியன் ஜோன்ஸ், அங்கே எந்த வெஹிக்கிள்ஸும் எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ அதுக்கு அடுக்கிறது வந்து ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ 2ஆம் அடுக்கு பாதுகாப்புல வந்து ஸ்டேட் ஆர்மிடு ஃபோர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னர் பெரிமீட்டர்ஸ் அங்க வந்து நம்ம மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து காவலுக்கு ஈடுபட போறாங்க. ஸோ இது போல ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ நம்ம தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ரவுண்ட்ஸா தேர்தல் நிலவரத்தோடைய முன்னணி தெரிவிக்கிறதுக்காக தேவையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கவுண்டிங் ஹால் முன்னாடியே வந்து பெரிய நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு ரவுண்ட் வைஸ் டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுப்போம். ப்ளஸ் டெடிகேட்டட் மீடியா ரூம் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மீடியா வந்து அவங்க முன்னாடி நிலவரத்தை தெரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து வெளியே தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான விக்டரி ப்ரொசஷன்ஸ் அது சம்பந்தமான லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் ஸோ போலீஸாரோட விரிவான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்பி தனியார் பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் நடக்கிற அந்த விக்டரி ப்ரொசஷனுக்கும் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அன்னைக்கு ஜூன் 4th அன்னைக்கு ட்ரை டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அன்று எந்த மதுபான கடைகளும் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காது. ஸோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். அதை மானிட்டர் பண்றதுக்கு ஸ்பெஷல் எக்ஸைஸ் ஸ்குவாட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அந்த ட்ரை டே என்ஃபோர்ஸ் பண்றதை அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன போலீஸ் பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து ஈடுபட போறாங்கன்னு நம்ம இப்போ எஸ்பி சொல்லுவோம். ஓட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரு 8 ஏஆர்ஓஸ் இருக்காங்க. ஸோ 8 கவுண்டிங் ஹால் இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆர்ஓ கவுண்டிங் ஹால் இருக்கும். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கவுண்டிங் ஹாலில் போஸ்டல் பேலட்ஸ் எல்லாம் எண்ணப்படும். மற்ற கவுண்டிங் ஹாலில் இவிஎம்ஸ் மிஷின் வந்து எண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வெற்றி முடிவு வந்து நம்ம ப்ராபப்லி நம்ம ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலையும் சைமல்டேனியஸாக நம்ம ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் என்றதால ஒரு ஈவினிங் 6 to 7 போல நம்ம முடிவு தெரியும்னு எதிர்பார்க்கிறோம். போஸ்டல் வாலெட் சர்வீஸ் ஓட்டர் வர்றது வந்து 8ஆம் தேதி காலையில 4ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் காலையில். அதுக்கு ஒரு முடிவு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் 3 ரவுண்ட்ஸ் இருக்கு.
டோட்டலா கவுண்டிங் டேபிள்ஸ் பார்த்தா ஸோ புதுச்சேரி மட்டும் 93 கவுண்டிங் டேபிள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 போஸ்டல் பேலட்டுக்கான கவுண்டிங் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 97 கவுண்டிங் டேபிள் புதுச்சேரியில் மட்டும் இருக்கு. சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த மே 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 22ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. பின்னர் மே 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. தற்பொழுது வருவாய்த்துறையில் சான்றிதழ்கள் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதை அடுத்து ஜூன் 10ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மே 31க்கு முன்னதாக சென்டாக் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை திருத்த அனுமதி இல்லை. சென்டாக்கில் தகுதியான விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீடு பெற தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல் மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதியதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையின் கீழ் தகுதி பெற்றவர்கள் தங்கள் கோரிக்கையை சென்டாக் போர்ட்டலில் உள்ள தங்கள் தகவல் பலகையில் உள்ள குறை தீர்ப்பு விருப்பத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் பொது வழியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை உயர்நீதிமன்ற உத்தரவால் பொக்லைன் இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடவெளி மாரியம்மன் கோவில் எதிரே வசிப்பவர் ரமாகந்தன், மனைவி சரசா. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அரசு பொது வழிச்சாலையை ஆக்கிரமிப்பு பற்றிய பிரச்சனை இருந்து விஜயலட்சுமி பொது வழியில் ஆக்கிரமித்து வீட்டை கட்டியதாகவும் அந்த வழியாக தனது வீட்டிற்கு செல்ல முடியாமல் இருந்ததால் அரசு பொது வழிச்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரசா வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்ற உத்தரவிட்டது. இதனையடுத்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் கொடுத்தனர். கால அவகாசம் கொடுத்தும் வீட்டை காலி செய்யாமல் இருந்ததால் துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி ஆக்கிரமிப்பை அகற்ற முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஆக்கிரமிப்பை அகற்ற தாசில்தார் பிருத்திவி, அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்தராஜ் முன்னிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றினர். அப்போது வீட்டு உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. கடும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் 4 நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று திடீரென காலை 4 மணி முதல் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பாதுகாப்பு கருதி அதிகாலையிலேயே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. பாதுகாப்பு கருதி அவ்வழி சாலை மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் திருக்கோயில் உள்ளது. இக்கோவிலில் இன்று காலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு வழிபாடு நடத்தி சாமி தரிசனம் செய்தார். மேலும் திருக்கோவிலில் வரலாறு குறித்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் விளக்கி கூறினர். மேலும் இக்கோவிலில் மூலநாதர், கணபதி, முருகன், நவக்கிரகங்கள், துர்க்கை, பைரவர், பொங்கு சனி பகவான், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களை பற்றியும் எடுத்து கூறினார்கள். பின்னர் பால விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அங்கே 108 தேங்காய்கள் உடைத்து பக்தியுடன் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளை வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வதற்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகம் சார்பில் ஆண்டுதோறும் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதில் 10ஆம் வகுப்பு +2 முடித்தவர்கள் தகுதியான பயிற்சியை பெறலாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் ஓராண்டு 2 ஆண்டு NCVT மற்றும் SCVT ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பயிற்சியின் போது மாணவ மாணவிகளுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகை உள்ளிட்ட அரசு திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் 2ஆம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தியிருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய 2 இடங்களில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும், அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கிறார்கள் என்றும், எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றார். அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் 19,193 சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சென்டாக் மூலம் பள்ளி கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு வருவாய், சாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் தேவைப்பட்டன. அவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த மே 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் பல்வேறு பகுதி பள்ளிகளில் 37 முகாம்கள் நடத்தப்பட்டன. சிறப்பு முகாம்களில் 19,378 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. அந்த விண்ணப்பங்களில் 19,193 விண்ணப்பங்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களால் முறையான ஆவண சான்றுகள் கொடுக்கப்படாத நிலையில் கள ஆய்வு செய்து சான்றிதழ்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படியே முறையான ஆய்வுக்கு பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் ராஜாங்குளத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால மீட்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் திண்டிவனம் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால மீட்பு ஒத்திகை பயிற்சி கிராமப்புற மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திண்டிவனம் ராஜாங்குளத்தில் திண்டிவனம் தீயணைப்பு நிலைய அலுவலர் முரளி தலைமையில் முருகையன், பிரேம்குமார் உள்ளிட்ட தீயணைப்பு பேரிடர் மீட்பு படை வீரர்கள் பேரிடர் கால மீட்பு நடவடிக்கைகள் குறித்த செயல்முறை விளக்கம், அதாவது மழைக்காலத்தின் போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை எப்படி காப்பாற்றுவது, ஏரி உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தால் அங்குள்ள மக்களை எப்படி மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது, ஏரி, குளம், குட்டை, ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் மூழ்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது, அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கும் முறைகள் மற்றும் பலத்த காற்றின் போது சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் வழிமுறைகள் ஆகியவை குறித்து கிராம மக்கள் தன்னார்வலர்களுக்கு செயல்முறை விளக்கமளித்து காண்பித்து பயிற்சி அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையை கடந்தபோது நடந்த விபத்தில் தந்தையின் கண் எதிரே மகன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்புண்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமி கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார்.
இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்திலிருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டு சாலையில் தனது தந்தையை கூப்பிட்டு வருவதற்காக சாலையை கடந்தபோது புதுவையில் இருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலே பலியானார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் பாம்புண்டி கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை கண் எதிரே மகன் பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய கிளை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு கைதி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய சிறைச்சாலையில் புதுச்சேரியை சேர்ந்த கைதி பிரகாஷ் மற்றும் காரைக்காலை சேர்ந்த கைதி ஆறுமுகத்துக்கிடையே சமையல் அறையில் ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பால் அருந்தும் கிளாஸை எடுத்து ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் ஆறுமுகம் நிலை குலைந்து விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சிறை காவலர்கள் கைதி ஆறுமுகத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரகாஷை தனி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் புருஷோத்தமன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இரட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு இரவு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமம் கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பஞ்சமுக தீபார்த்தனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து முதலில் வீரபத்ரி சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் மாட வீதி வழியாக இரவு வீதிவுலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் இரட்டனை கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் அடுத்த புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவிதி விழா நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி விழா நடைபெற்றது. தொடர்ந்து தீச்சட்டி ஏந்தி பூக்கடை பகுதியில் படுகளம் அமைத்து தீமூட்டி மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.